வணக்கம் நேர்களே. தங்கம், வெள்ளியோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இப்ப திடீர்னு பார்த்தா குறைய ஆரம்பிச்சிருக்கு. குறையறதுக்கான காரணம் என்ன? வெளிநாடுகள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் பிரச்சனையா இருக்கா? இல்ல உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து தங்கத்தினுடைய விலையிலயும், வெள்ளியோட விலையிலயும் எதிரொலிக்குதா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. இந்த நேரத்துல தங்கத்த வாங்கலாமா, வேண்டாமாங்கிற சந்தேகங்களும் சாமானிய மக்கள்ட்ட பொதுவா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கான பதில் ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், தங்கத்தோட விலை வந்து உயர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா இப்போ கொஞ்சம் குறையவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா தங்கத்தோட விலை இவ்வளவு டிராஸ்டிக்கா, இவ்வளவு சீக்கிரமா, இவ்வளவு டிராஸ்டிக்கா அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு சிக்னல யாருமே குடுத்த மாரி தெரியல. இப்ப நீங்களே வந்து தங்கத்த வாங்குங்க. அதுதான் வந்து ஒரு பேஸ். சோ தங்கத்த சாமானிய மக்கள் 400 கிராமாவது வச்சிருங்க அப்படின்றத நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்களுமே தொடர்ந்து இவ்வளவு சீக்கிரம் ஏறும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சிக்னல் குடுக்காம விட்டுட்டீங்களோ அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருக்கே சார். ஃபஸ்ட்டு யாரும் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. 2016, 17ல் ஒரு தனியார் டிவியில சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒரு தவறான ப்ராடக்ட்ட இந்த அரசாங்கம் லான்ச் பண்ணும்போது, தங்கம் ரூ. 10,000க்கு போகும் அப்படிங்கிறத நான் படிச்சுன்னு சொன்னேன். இவ்வளோ சீக்கிரம் போகுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளோ சீக்கிரம் போகும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 7 வருஷத்துல அது போயிடும். அப்படி 7, 8 வருஷத்துல இது போயிடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில் நான் 10,000 தங்கத்த பார்த்துருவேன்னு நான் சொன்னேன். அது வந்து டெஃபினட்டா வந்து 7 வருஷத்திலேயே போகும்னு நான் நினைக்கல. பட் 7 வருஷத்துல போயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் ஆகும்னு நெனச்சேன். பட் அந்த 2, 3 வருஷம் ஆகல. அது போய் இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. லாங் டேர்ம்ல திரும்பி ரிவர்ஸ் ஆயிடும். இந்த வருஷத்துக்கு தட் இஸ் இந்த வருஷம்னா இப்ப டிசம்பர் நான் சொல்லல. இன்னிலேருந்து அடுத்த தீபாவளிக்குள்ள 15% ஏறுறதுக்கு தங்கம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு ரூ. 12,000 இருக்கிற தங்கம் ரூ. 13,500 ஆகும் அடுத்த ஒரு வருஷத்துலன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சார், இப்போ தங்கத்தோட விலை உயரும் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க. அது அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தங்கத்தோட விலை எவ்வளவு உயரும் அப்படிங்கிறத நாங்களும் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ தங்கத்தோட விலை உயர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பாக்குறீங்க? இதுக்கு முக்கிய காரணம் வந்து குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன். தங்கம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் வந்து நீங்க கழுத்துல போடுற நகை கிடையாது. தங்கம்ங்கிறது வந்து ஒரு கரன்சி. டிஃபேக்டோ உலக கரன்சி. டாலர் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறையறதுனால, சைனா ப்ளஸ் மத்த பெரிய சென்ட்ரல் பேங்க் எல்லாம் கோல்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வருஷத்துக்கு 1,500 டன் தங்கம் வாங்குறாங்க. ஒரு மார்க்கெட்லயே வருது 4,000 டன் தங்கத்துல 1,500 டன்னு சென்ட்ரல் பேங்க்ஸே வாங்குறாங்க. டாலர வித்துட்டு இவங்க கோல்டா வாங்குறாங்க. அதனால தான் கோல்டு விலை பயங்கரமா ஏறியிருக்கு. ரஷ்யா, சைனா ஒரு சைட்லயும், ஒரு சைட்ல அமெரிக்காவும் இருக்கிறதுனால, இந்த தங்கம் விலை ஏறுறத தவிர வேற வழி கிடையாது. ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் குறையலாம். மேபி 10% கூட விழலாம். 12,000ங்கிறது ஒரு ரூ. 1,500 வரைக்கும் ஒரு கிராம் குறையலாம். குறையும்னு சொல்லல, குறையலாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் திரும்பி சைனா வந்து மார்க்கெட்ல வாங்க ஆரம்பிப்பாங்க. தங்கம் 10லேருந்து 15% அடுத்த 12 மாசத்துல ஏறும். சார், ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுறது வந்து இந்த கோல்டோ இல்ல சில்வருடைய விலையோ உயர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கலாமா? அது மட்டும் இல்லாம ஐடி இண்டஸ்ட்ரியும் இப்ப பார்த்தா ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்றத கண்கூடா நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ட்ரம்ப் வந்து அடிக்கடி அவருடைய அந்த டாரிஃப் விஷயங்களை மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காரு. டாரிஃப் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் குண்டுகள் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ருப்பி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? ஆமா, அது ரொம்ப தெரிஞ்சது தானே. நம்ம ஒரு அன்னைக்கு நான் டிவியில பேசினம்போது, ஒரு சாமியார் வெள்ள சட்டை போட்டிருக்கிற சாமியார் ஒருத்தர் சொன்னாரு, "மோடி எலக்ஷன் ஜெயிச்சிட்டாரு. ஒரு டாலர் ரூ. 40க்கு போகும்னாரு." இன்னைக்கு வந்து ஒரு டாலர் ரூ. 88ல இருக்கு. சாமானியன் போய் வாங்கணும்னா ரூ. 90 ஆகும். இன்னொரு 5 வருஷத்துல இது ரூ. 120 வரைக்கும் டாலர் ஏறும். அதனால இந்தியன் ரூபாவோட வீக்னஸும் இதுக்கு ஒரு பெரிய காரணம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி. நம்ம பண்ற இம்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இம்பேலன்ஸ் இந்தியால ரொம்ப ஜாஸ்தி. அதனால ரூவா இன்னும் சரியுமே தவிர, ரூவாவோட மதிப்பு ஏறாது. எஸ்பெஷலி இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியிலயும் பல ப்ராப்ளம் இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியோட நிலைமையே சரியில்ல.
டிசிஎஸ்ங்கிற பெரிய கம்பெனிலேயே ஒரு 15,000 20,000 பேரை அவங்க வேலையை விட்டு அமிச்சிட்டேங்கிறாங்க. யூனியன்லாம் 60,000 பேரை வேலையை விட்டு அமிச்சிட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிகளில் ஐடியில் வேலை வாய்ப்புங்கிறது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஐடி செக்டர் தான் இந்தியாவில் பெரிய எக்ஸ்போர்ட் growth. அந்த எக்ஸ்போர்ட் அந்த அளவு ஏறாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால அடுத்த 5 வருஷத்தில் ரூபா இன்னும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 88ங்கிறது 110லேருந்து 120 வரைக்கும் போகும். 110 120 நம்மளால் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் தங்கத்தின் விலையும் ஏறும். அதிபர் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வே வராது. ஏன்னா அவர் என்ன சொன்னார், போன வாரம் போய் இஸ்ரேலில் எல்லாத்தையும் பேசி வச்சுட்டேன், எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னாரு. இன்றைக்கி இஸ்ரேல் திரும்பி காசாவில் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த தீர்வுங்கிறது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் பெருசாக தீர்வு வராது. அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது அவருக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு கேட்டால் சைனா மேலே டேரிஃப் இல்லைங்கிறாரு, அடுத்த நாளைக்கு கேட்டால் சைனா மேலே டேரிஃபுங்கிறாரு. ஒரு நாட்டுக்கு ஒரு டேரிஃப் சொல்கிறாரு. அமெரிக்காவில் இருக்கிற கோர்ட்டே அந்த டேரிஃப் இதுக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது டேரிஃப் போடலாமா போடக்கூடாதான்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அன்சர்டனிட்டியில் டாலர் மேலே நம்பிக்கை இல்லாமல் மற்ற எந்த கரன்சிக்கு போகணுன்னு தெரியாமல் பணம் தங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரேடியாக 3000லேருந்து 4000 3 மாதத்தில் எட்டினதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங்கிறது இருக்கும். அதனால திரும்பி தங்கம் இந்த 10% கேப்பை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் மேலே இன்னும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தங்கம். இது தங்கம் குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 22 கேரட் கோல்டுக்கு பதிலாக 18 கேரட் கோல்டு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே அதோட விலையே இன்றைக்கி 10,000 ரூபா கிராம் ஆனதுனால இப்போ சர்க்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மோடி அரசாங்கம் நீங்கள் 9 கேரட் கோல்டை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 கேரட் கோல்டு கூட நம்ம ஹால்மார்க் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சர்க்கார் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி மக்கள் 9 கேரட் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு இருந்தால் அது ஒரு கிராமுக்கு இன்னித்த ரேட்டில் 4,000-5,000 ரூபா கிட்ட போகும். அந்த கேரட் கோல்டை வாங்குறதை தவிர வேறு வழி கிடையாது. சார், தங்கத்தோட விலை இல்லை வெள்ளியோட விலை குறையுமா சார்? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படியே போயிட்டு இருந்தா சாமானிய மக்களால் தங்கத்தை வாங்கவே முடியாது போல் இருக்கே. அடுத்த ஒரு வாரத்தில் இந்த வெள்ளியோட விலை இன்னும், அதனால அவங்க வெள்ளி வாங்கினாலும் லாபம் கிடையாது, தங்கம் வாங்கினாலும். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.